அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ 1/2 கிலோ கிழங்கு எடுத்திருக்கேன். நல்ல பெரிய பெரிய கிழங்கு, நல்ல மண் போக கழுவிட்டு ஒரு 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு 6 கிழங்கு இருந்தது. எனக்கு பெரிய கிழங்காக இருக்கிறதுனால வெயிட்டு கூட இருந்தது. 1/2 கிலோ பக்கம் இருந்துச்சு. இப்போ இதை நல்லா 5 விசில் வேக விட்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணலாம். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் மேட்ச் ஆகும். இதை இப்போ வந்து நம்ம தோல் உரிச்சிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சேப்பங்கிழங்கு நல்லா இந்த மாதிரி உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் லேஸாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி உடஞ்சிக்குது. அதனால் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கனமாக நறுக்கிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சூப்பராக வரும். இது வந்து வெண்டைக்காய் மாதிரி கொஞ்சம் வலுவலுன்னு அப்படி தான் இருக்கும். அதனால் பார்த்து நறுக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மசாலாவெலாம் சேர்த்து நல்லா பெரட்டி வச்சுருவோம். ஒரு 1/2 மணி நேரம் ஆகட்டி அப்புறம் நம்ம எண்ணெயில் வறுக்கிறத பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் இனிமேல் சேர்க்கணும். அப்புறம் இதில் 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். ஒரு கோட்டிங்காக நல்லாயிருக்கும் பைண்டிங்கு. அப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன், உங்களுக்கு காரத்துக்கு எப்படி பிடிக்குமோ அந்தளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அரிசி மாவு, உப்பு எல்லாம் கலந்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தோம்னா கொஞ்சம் நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் போல் சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையும் அப்படி நல்லா முதல்ல குலுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கை போட்டு கிளறிக்கலாம். இப்போ நம்மளோட மசாலாவெல்லாம் பிரட்டியாச்சு. இப்போ அது கொஞ்சம் கலருக்காக வேண்டி நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்ல கலராக இருக்கும். கேசரி கலர் சேர்க்காமல் இந்த மாதிரி மிளகாயை சேர்த்தோம்னா நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இந்த மசாலாவெல்லாம் அதில் ஒட்டி பிடிக்கிறதுக்காக வேண்டி 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குவோம். நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் மசாலா ஈவனாக பரவிடும். அப்புறம் நம்ம வந்து வறுக்க ஆரம்பிக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். இப்போ நம்மளோட மசாலாவெல்லாம் நல்லா ஒட்டி பிடிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம வந்து கடாயில் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்திங்கன்னா, நான் கடாயை வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே டீப் ஃப்ரை வேணாலும் பண்ணலாம். அப்படி இல்லை தோசை தவாவில் போட்டு அப்படி மீன் வறுவல் மாதிரி சுட்டு கூட எடுக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு பார்த்தேன். அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு வேகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ நம்ம ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உரிக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் எண்ணெயில் போட உங்களுக்கு கிழங்கு வந்து நல்லா உறுதியாகிடும். நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்து வச்சு நம்ம நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்குவோம். ஒரு பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டோம்னா சூப்பரான நமக்கு சேப்பங்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கரை முறுமுறுன்னு சூப்பராக முறுமுறுன்னு வந்திருக்கு பாருங்கள். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா சூடாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக முறுமுறுன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த ஊற்றின எண்ணெய் எல்லாமே காணாமல் போயிடுச்சு. எல்லாம் வறுத்து எடுத்துச்சு. அது மேலே எல்லாத்தையும் கொட்டி திருப்பி ஒரு தடவை நல்லா கிண்டிகிட்டு இருக்கேன். சூப்பராக நல்ல மொறுமொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். தனித்தனியாக உதிரியாக சூப்பரான நம்மளோட சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு இன்னும் கீழே அடி பிடிக்காது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் அப்படியே வச்சுட்டே இருந்தீங்கன்னா நல்லா இன்னும் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வந்துடும். நம்ம தட்டை முறுக்கெலாம் சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி நல்ல மொறுமொறுன்னு வந்துடும். ஆனால் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் நிற்கணும். நின்னால் தான் ரொம்ப கறி போயிடாமல் எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றோட ஒன்று உடையாமல் நல்லா முழுசாக நமக்கு நல்லா ரவுண்டாக கிடச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. பார்க்கும்போதே சாப்பிட்ற ரசம் சாதம், சாம்பார் சாதம் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். நம்மளோட சூப்பரான சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.